நண்பர்களே, நேத்து மேட்ச் பாத்தீங்களா? சிஎஸ்கே ஆர்சிபி. ஆர்சிபி 18 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சென்னையோட ஹோம் கிரவுண்டுக்கு வந்து நம்ம சென்னைய தோக்கடிச்சுட்டு போயிட்டானுங்க. சென்னை தோத்தத கூட நான் மறந்துருவேங்க. ஆனா தோனி ஒரு ஆட்டம் ஆடுனாரு பாருங்க. அந்த ஆட்டத்த என்னால மறக்கவே முடியாதுங்க. ஒரு 20 பாலுக்கு ஒரு 70 ரன் அடிக்கணுங்க. அப்போ யாரு பேட்ஸ்மேனா உள்ள கிரவுண்டுக்கு வந்திருக்கணும்? நம்ம தோனி தான் வந்திருக்கணும். ஆனா தோனி அஸ்வின பேட்டிங்க்கு உள்ள இறக்கி விடுறாரு. அஸ்வினும் உள்ள வந்து பேட்டிங் விளையாடுறாருங்க. டெஸ்ட் மேட்ச் மாதிரி அஸ்வின் விளையாண்டு போயிருக்காரு. அஸ்வின் 9 பால் விளையாண்டுருக்காருங்க. 11 ரன் அடிச்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் அஸ்வின் விக்கெட். அதுக்கப்புறம் நம்ம தோனி கிரவுண்டுக்குள்ள வராரு பேட்ஸ்மேனா. வந்த ஃபர்ஸ்ட் பால் டொக்கு வைக்கிறாருங்க. இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. 20 பாலுக்கு 70 ரன் இருக்கிற சமயத்துல தோனி ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சிருக்கணும். அடுத்த பால் 4 அடிச்சிருக்கணும். நம்ம சிஎஸ்கேவை ஜெயிக்க வச்சிருக்கணும். ஆனா தோனி ஃபர்ஸ்ட் பால் டொக்கு வைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் தோனி ஒரு 6 அடிக்கிறதுக்கு பயப்படுறாரு. அவர் கண்ணுல அவ்வளவு பயம் தெரியுதுங்க. என்னடா இது தோனியா இது? நம்ம சிஎஸ்கேக்காக எவ்வளவு மேட்ச் பினிஷரா மேட்ச முடிச்சு குடுத்திருக்காரு. போன இந்தியா ஸ்ரீலங்கா ஃபைனல் வேர்ல்ட் கப் மேட்ச்ல கூட நம்ம தோனி 6 அடிச்சு நம்ம இந்தியாவை ஜெயிக்க வச்சிருந்தாரு. ஆனா அந்த தோனியாங்க இப்படி அப்படின்னு நான் தல மேல கை வச்சு அந்த மேட்ச பார்த்துட்டு இருந்தேங்க. தோனி ஒரு 6 அடிக்கிறதுக்கு 4 அடிக்கிறதுக்கு அவ்வளவு பயப்பட்டாருங்க. மேட்ச்லாம் முடிஞ்சு கைவிட்டு போற சமயத்துல தோனி இப்ப பாருடா என் ஆட்டத்த அப்படின்னு கடைசி 3 பால்ல 6 4ன்னு அடிக்கிறாருங்க. ஆனா தோனிக்கு வேணா நல்ல மைண்ட்ல ஒண்ணு பிக்ஸ் ஆயிருக்குங்க. சிஎஸ்கே தோத்தாலும் பரவாயில்ல. நான் தோனி எவ்வளவு மோசமா விளையாண்டாலும் பரவாயில்ல. ஆனா கடைசி பால்ல 3 பால்ல 3 6 அடிச்சா சிஎஸ்கே ஃபேன்ஸ் தோனி என்ன நல்லா புகழ்ந்து பேசுவானுங்க. தோனி வந்தாருப்பா. கடைசி 3 பால்ல 3 6 அடிச்சாருப்பா அப்படின்னு தோனி என்ன புகழ்ந்து பேசுவாருங்க அப்படின்னு தோனியோட மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் தோனி ரொம்ப மோசமான ஆட்டத்தை ஆடி இருக்காருங்க. ஆனா சிஎஸ்கே ஃபேன்ஸா என் மேலயும் ஒரு தப்பு இருக்கு, உங்க மேலயும் ஒரு தப்பு இருக்குங்க. சூப்பரா ஆடிட்டு இருப்பான் ரச்சின் ரவீந்திரா. ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆயிட்டு போயிருவான். அடுத்து நம்ம சிஎஸ்கேவோட தோனி ஆட வராரு. அப்போ ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆயிட்டு போறத நாம ஃபீல் பண்ண மாட்டோம். ஆனா தோனி உள்ள வராரு அப்படிங்கறத நாம என்ஜாய் பண்ணுவோம். ஆனா இதெல்லாம் நம்ம சிஎஸ்கேவுக்கு பண்ற ஒரு பெரிய துரோகங்க. ஆனா தோனி இப்படி விளையாடுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நேத்து மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸா யார புகழ்ந்து பேசலாம் அப்படின்னா, கண்டிப்பா நான் சொல்றேன் நூர் அகமத நான் புகழ்ந்து பேசுவேன். ஏன்னா நூர் அகமது 4 ஓவர் போட்டிருக்காருங்க. அதுல 3 விக்கெட். வெறும் 30 ரன் தான் குடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பத்திரானாவுக்கு ஒரு சல்யூட்டுங்க. பத்திரானா கடைசி ஓவர்ல 2 விக்கெட் எடுக்கிறாருங்க. அதுவும் கடைசி ஓவர்ல ஒரே 1 ரன் மட்டும் தான் குடுத்திருக்காரு. நிறைய பவுலர்ஸ்லாம் போடுவானுங்க. கடைசி ஓவர்ல கண்டிப்பா 3 6 4 6 ஆவது போகும். ஆனா பத்திரானா கடைசி ஓவர்ல ஒரே 1 ரன் தான் குடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜடேஜாவ பாராட்டலாங்க. ஜடேஜா பாத்தீங்கன்னா ஒரு 25 ரன் ஸ்ட்ரைக் கொடுத்து விளையாண்டாரு. பெருசா ரன் அடிக்கல. ஒரு 25 ரன் அடிச்சாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரச்சின் ரவீந்திராவ நம்மள தலை மேல வச்சு கொண்டாடணுங்க. ரச்சின் ரவீந்திரா ஒரு 41 ரன் அடிச்சாருங்க. போன மேட்ச்ல ஒரு 30 சில்ற, அதுக்கு முந்தின மேட்ச்ல ஒரு 50 ரன் சில்றீங்க. ரச்சின் ரவீந்திரா சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காருங்க. என்ன கேட்டா நம்ம சிஎஸ்கேல ஓப்பனிங் சரியில்ல. ஓப்பனிங் வந்து நம்ம டெவான் கான்வேவும் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட்டும் ஓப்பனிங் இறக்க விட்டு அதுக்கப்புறம் ஒன் டவுன் நம்ம ரச்சின் ரவீந்திரா வந்து மேட்சை முடிச்சு கொடுத்தாதான் நம்ம சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போகும். இனிமேல் வர கப்புகளையும் நம்ம ஜெயிக்க முடியும். ஆனா ராகுல் திரிபாதி அவன் போன மேட்ச்ல 2 ரன்னு, இந்த மேட்ச்ல 5 ரன்னு. ராகுல் திரிபாதில எதுக்குங்க ஓப்பனிங் இறக்கி விடுறீங்க? எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 எனக்கு சுத்தமா எனக்கு புரியல. அதுக்கப்புறம் நம்ம தீபக் ஹூடா 4 ரன்னுங்க. நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் முட்டை. இல்ல தீபக் ஹூடாவெல்லாம் எதுக்குடா ஏலம் எடுத்தீங்க அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ராகுல் திரிபாதியை எதுக்குடா சிஎஸ்கே நீங்க ஏலத்துல எடுத்தீங்க அப்படின்னு ராகுல் திரிபாதி நம்ம எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். சிஎஸ்கே எடுத்தாங்களா? சரி ஒரு மேட்ச் இந்த ராகுல் திரிபாதிக்கும் இந்த தீபக் ஹூடாவுக்கும் நீங்க சான்ஸ் கொடுத்தீங்க. 2 பேரும் விளையாடலையா? சரியா? உடனே நீங்க என்ன பண்ணி இருந்திருக்கணும்? நம்ம விஜய் சங்கருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். சூப்பரான பிளேயர். ஜிடி குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஆப்போசிட்ல நிறைய மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருக்கான் நம்ம விஜய் சங்கர். விஜய் சங்கருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கலாமா? சரி அதை விடுங்க. நம்ம ஜேமி ஓவர்டனை போட்டிருக்கலாங்க. ஜேமி ஓவர்டனை நீங்க 1.5 கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கே ஏலத்துல எடுத்திருக்கீங்க. எடுத்து என்னங்க பிரயோஜனம்? ஒரு மேட்ச் ஆவது இந்த ஜேமி ஓவர்டனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் இல்லையா?
சரி ஜேமி ஓர்டனுக்கும் நீங்க சான்ஸ் குடுக்கல. இந்த சாம் கரன் இருக்கான் பாருங்க. சாமி! அவன் மேட்ச் எல்லாம் அவன் போடுற ஓவர்லாம் என்னால மன்னிக்கவே முடியாது, மறக்கவே முடியாதுங்க. இந்த சாம் கரன் கடைசி ஓவர் போடுறாங்க. பேட்டிங் யார் தெரியுமா? டிம் டேவிட். 3 பால்ல 3 சிக்ஸ் அடிச்சு பறக்க விடுறானுங்க. அந்த அளவுக்கு டிம் டேவிட் பயங்கரமா விளையாண்டு, நான் 196 ரன் ஆர்சிபிக்காக அடிச்சு குடுத்தாங்க. ஆ சாம் கரன் சத்தியமா சொல்றேன் பவுலிங்ல ரொம்ப வொர்ஸ்ட்ங்க. அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ் இருக்கானுங்க பாருங்க. பேட்டிங்கும் விளையாடல, பவுலிங்கும் சரியா போடல. கேட்சாவது புடிங்கடா அப்டின்னா, நம்ம கோலி அடிக்கிறாரு. அந்த பால் வந்து நம்ம நூர் அகமதுக்கு கேட்ச் வருதுங்க. அந்த கேட்ச்ச நூர் அகமது விட்டுட்டான். ஆனா அது ரொம்ப டஃப்பான கேட்ச். சரி அத தான் விட்டுட்ட போ அப்டின்னா, அடுத்த பால் சாரி அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதார் அடிக்கிறாரு. அந்த பால் நம்ம ராகுல் திரிபாதிக்கு வருதுங்க. அந்த பால ராகுல் திரிபாதி விட்டுட்டான். சரி அதுவும் போயிட்டு போகுது. அதுக்கப்புறம் அதே ரஜத் பட்டிதார் பால தூக்கி அடிக்கிறாரு. நம்ம தீபக் ஹூடாவுக்கு லட்டு மாரி கேட்ச் வருதுங்க. தீபக் ஹூடாவுக்கு எதுக்கு இவ்வளவு அசால்ட்னே தெரியல. தீபக் ஹூடாவிலாம் எதுக்கு 1.25 கோடியில எடுத்தாங்கன்னு தெரியலங்க. தீபக் ஹூடா லட்டு மாரி கேட்ச் வருது. ஆனா சிரிச்சுக்கிட்டு அசால்ட்டா அந்த கேட்ச விட்றாங்க தீபக் ஹூடா. சரி அதுவும் போயிட்டு போதா. அதுக்கப்புறங்க அதே ரஜத் பட்டிதார் பால தூக்கி அடிக்கிறாரு. நம்ம கலீல் அகமது இருக்காருல்ல, சூப்பரா பவுலிங் போட்டுட்டு இருக்காரு இந்த சீசன்ல. அவருக்கு கேட்ச் வருது. கலீல் அகமது அந்த கேட்ச விட்டுட்டாருங்க. இந்த மாதிரி சிஎஸ்கே 4 கேட்ச விட்டதுனால தான் ஆர்சிபி 196 ரன் அடிச்சிருக்காங்க. பவுலிங்ல ரொம்ப வொர்ஸ்ட். பேட்டிங்ல சிஎஸ்கே இந்த பிளேயிங் 11 மாத்துனானுங்க பாருங்க. அது ரொம்ப ரொம்ப வொர்ஸ்ட்ங்க. சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா இனிமேலாவது டெவான் கான்வேவையும் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட்டையும் ஓப்பனிங் இறக்கி விடுங்க. நம்ம ரச்சின் ரவீந்திராவை 1 டவுன் இறக்கி விடுங்க. அப்படி இறக்குனீங்கன்னா மட்டும்தான் சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போகும். அடுத்த கப்புகளை நம்ம ஜெயிக்க முடியுங்க. நம்ம தோனி இன்னுமே அவருக்கு ரொம்ப பிராக்டிஸ் வேணும். தோனிக்குலாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். அவருக்குலாம் இன்னுமாக பிராக்டிஸ் வேணும். அவர் அந்த பினிஷிங் சிச்சுவேஷன்ல 6-4ன்னு அடிச்சிருக்கணும். ஆனா டொக்கு வச்சுட்டு மேட்ச் முடிஞ்சு கைவிட்டு போன சமயத்துல 6-4ன்னு அடிச்சு என்னங்க பிரயோஜனம்? ஆனா நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் தோனியோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அத ஒத்துக்கிட்டே ஆகணும். அது என்னன்னா, தோனி கடைசி 3 பாலுக்கு 3 சிக்ஸ் அடிச்சாருப்பா. மேட்ச ஜெயிக்கலனாலும் பரவால்ல. தோனி வந்து 3 பாலுக்கு 3 சிக்ஸ் அடிச்சு மேட்ச முடிச்சிட்டாருப்பா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சிஎஸ்கே தோத்ததெல்லாம் நம்ம நினைச்சு ஃபீல் பண்றது இல்ல. தோனி 3 பாலுக்கு 3 சிக்ஸ் அடிச்சத நம்ம புகழ்ந்து பேசிட்டு இருக்கோம். அத நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து நம்ம தோனி ரசிகர்களுக்கு பண்ற மிகப்பெரிய துரோகங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன கேட்டா ஓப்பனிங்ல இறங்கணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அஸ்வின் இருக்காரு பாருங்க. அவரு போடுற பால் எல்லாம் இந்த பில் சால்ட் கண்ண மூடிட்டு 6 அடிக்கிறாருங்க. அஸ்வினுக்குலாம் இன்னுமே ட்ரெய்னிங் வேணும். அஸ்வினும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். ஆனா அஸ்வின் வந்து பெருசா பவுலிங்லாம் இல்லைங்க இந்த மேட்ச்ல. அதுக்கப்புறம் எனக்கு என்ன கேட்டா நம்ம நூர் அகமது 3 விக்கெட் எடுத்தாரு. சூப்பர் கன்கிராட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ரச்சின் ரவீந்திரா 41 ரன் அடிச்சாருங்க. அவருக்கும் கன்கிராட்ஸ்ங்க. நம்ம ஜடேஜா ஏதோ மேட்ச்ச முடிக்கலினாலும் பரவால்ல. அந்த டெஸ்ட் மேட்ச் மாதிரியாவது ஒரு 25 ரன் அடிச்சிருந்தாருங்க. அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அ என்ன கேட்டா ராகுல் திரிபாதியும், தீபக் ஹூடாவையும் மேட்ச்ல இருந்து எடுத்துட்டு விஜய் சங்கருக்கு சான்ஸ் குடுக்கலாம். இந்த ஜேமி ஓவர்டனுக்கு சான்ஸ் குடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கேல நெறைய யங்ஸ்டர்ஸ் பிளேயர்ஸ் இருக்கானுங்க. அவங்களுக்குலாம் சான்ஸ் குடுங்க. தப்பே இல்ல. ஒரு மேட்ச் வாய்ப்பு குடுங்க. வாய்ப்பு குடுத்து பார்த்தா தான் அவங்க நல்லா விளையாடுறாங்களா இல்லையான்னு தெரியும். இந்த தீபக் ஹூடாவையும், இந்த ராகுல் திரிபாதிக்கும் எத்தன நாள் தான் சான்ஸ் குடுத்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 வொர்ஸ்ட்டான முடிவுங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் ஆஸ் எ கேப்டனா ருத்ராஜ் கெய்க்வாட் தான் அடுத்து வரப்போற மேட்ச்கள்ல பிளேயிங் 11 மாத்தணும். ஓப்பனிங்க மாத்தி விடணும். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள மாத்தி விடணும். பவுலிங் கரெக்ட்டான ஆளுங்களுக்கு குடுக்கணும். ஆ பார்க்கலாங்க. அடுத்த மேட்சாவது சிஎஸ்கே ஜெயிக்கிறாங்களான்ட்டு. ஆனா ஆர்சிபியோட பேட்டிங் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. சத்தியமா சூப்பரா இருந்துச்சு. நம்ம இவர் இருக்காருல்ல, பில் சால்ட் 16 பாலுக்கு 32 ரன்னுங்க. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 200 ரன்னுக்கு மேலங்க. அவ்ளோ சூப்பரா ஆடியிருந்தாரு. ஆனா விராட் கோலி 30 பாலுக்கு 31 ரன் அடிக்கிறாருங்க. ஆர்சிபி ரசிகர்கள்லாம் கிரவுண்ட்லயே கத்துறானுங்க. விராட் கோலி நீ ஸ்டம்ப் அடிச்சுட்டு வெளிய போப்பா. 30 பாலுக்கு 31 ரன் அடிக்கிற. உன்னோட ஸ்ட்ரைக் ரேட் வெறும் 80 ரன் தான்ப்பா. ஆனா ஆப்போசிட்ல பில் சால்ட் அடிக்கிறான் பாரு. 200 ரன்னுப்பா. விராட் கோலி நீ ஸ்டம்ப் அடிச்சுட்டு வெளிய போப்பா அப்படின்னு அங்க ஆர்சிபி ரசிகர்கள்லாம் விராட் கோலிய வெளிய போ சொல்லி கதறானுங்க. விராட் கோலி ரொம்ப மோசமான ஆட்டத்த தாங்க ஆடுனாரு. ஆனா நம்ம பத்திரானா போடுறாங்க பாலு. விராட் கோலி தான் பேட்டிங்கு. பத்திரானா போடுற பாலு விராட் கோலியோட ஹெல்மெட் மேல அடிச்சதுனால, விராட் கோலி அடுத்த பால் 6-4ன்னு அடிச்சிட்டாருங்க. கோவம் வந்துருச்சு. பயங்கரமா விராட் கோலி அந்த அக்ரெசிவான பேட்டிங்க காமிச்சாருங்க. ரஜத் பட்டிதார் சூப்பரா கேப்டன்சி பண்ணியிருக்காரு.
ஆர்சிபில நெறைய ஜாம்பவான்கள் கேப்டனா இருந்துட்டு போயிட்டானுங்க. நம்ம அனில் கும்ப்ளே, நம்ம டிராவிட், டூ பிளசிஸ், அதுக்கப்புறம் ஏபிடி வில்லியர்ஸ் இவங்கலாம் கேப்டனா இருந்துட்டு போயிட்டாங்க. ஆனா ஆர்சிபிக்கு கப் வாங்கி குடுக்க முடியல. விராட் கோலினாலயும் கப் வாங்கி குடுக்க முடியல. ஆனா கண்டிப்பா ரஜத் பட்டிதார் 2 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. ஆஸ் எ கேப்டனா ஆர்சிபி. 2 மேட்சும் ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. அதோட அதோட பெருமை, அதோட வாழ்த்துக்கள் எல்லாமே ரஜத் பட்டிதாருக்கு தான். சூப்பரா கேப்டன்சி பண்ணியிருக்காரு. சரிங்களா? குருணால் பாண்டியா நல்லா பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. போன ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கூட 3 விக்கெட் எடுத்திருந்தாருங்க. அ சரிங்களா? ஆனா உண்மையாலுமே சொல்லப்போனா ஆர்சிபியோட மென்டர், ஆர்சிபியோட கோச் இந்த தினேஷ் கார்த்திக் நம்ம தமிழ் பையங்க. அவருக்கு ஒரு சல்யூட் சொல்லணும். ஏன்னா அவரு ஆர்சிபியோட கோச்சா வந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்சிபி கன்டினியூஸா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க 2 மேட்ச்லயும். சரிங்களா? ஈசாலா கப் நமதே. அ அதுக்கப்புறம் ஒரு பக்கம் சிஎஸ்கே லாலிபப்ப சப்பு. சிஎஸ்கே லாலிபப்ப சப்பு அப்படின்னு ஆர்சிபியோட பிளேயர்ஸ் நம்ம சிஎஸ்கேவ ஓட்டிட்டு இருக்கானுங்க. நம்ம சிஎஸ்கே தான் ஆர்சிபிய ஈசாலா கப் நஹி, ஆர்சிபி லாலிபப்ப சப்பு அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா ஆப்போசிட்டுக்கு ஆர்சிபி நம்ம சிஎஸ்கே வச்சு செஞ்சுட்டு இருக்கானுங்க. இந்த குறையெல்லாம் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. நம்ம சிஎஸ்கே ஒரு கெத்த மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தோம். சேப்பாக்ல வந்து ஆர்சிபி விளையாண்டானுங்கன்னா எப்படி ஜெயிக்கிறானுங்கன்னு பார்ப்போம். சிஎஸ்கே ஆர்சிபி 18 வருஷமா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு மேட்ச்ல கூட ஆர்சிபி ஜெயிச்சதே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் கெத்தா. ஆனா இன்னைக்கு ஆர்சிபி அமைதியா வந்து அசால்ட்டா சம்பவத்த முடிச்சுட்டு போயிட்டானுங்க. 196 ரன் அடிச்சிருந்தானுங்க. வேற லெவல் பேட்டிங் ஆர்சிபி சூப்பரா அடிச்சிருந்தானுங்க. நம்ம சிஎஸ்கே ஓப்பனிங்க மாத்தி விடணும். அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள மாத்தி விடணும். அஸ்வின் இனிமேலாவது நெறைய விக்கெட்டுகள எடுத்து கொஞ்சம் ஆப்போசிட் பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் மேட்ச டஃப் குடுக்கணுங்க. ஆ அவ்வளோதாங்க. சாம் கரன எடுத்துட்டு கண்டிப்பா இவர போடணும். அதான் சொன்னானே இங்கிலாந்து பிளேயர் ஆல் ரவுண்டர் ஜேமி வார்டன் அவர போடணுங்க. அவரெல்லாம் ₹1,50,00,000 எடுத்திருக்கிறீங்க. அவரெல்லாம் ₹1,50,00,000 எடுத்தனால தான் நம்ம சர்தூர் தாக்கூர நீங்க கூட ஏலத்துல தக்க வைக்காம போயிட்டீங்க சிஎஸ்கே. சர்தூர் தாக்கூர் நம்ம சிஎஸ்கேக்காக எவ்வளவு வருஷம் விளையாடுறாரு. போன மேட்ச் நீங்க எடுத்து பாருங்களேன். லக்னோ ஜெயின்ஸும் இந்த எஸ்ஆர்எச் விளையாண்டாங்கல்ல. அதுல லக்னோ ஜெயின்ஸ நம்ம சர்தூர் தாக்கூர் தாங்க ஜெயிக்க வச்சிருக்காரு. சர்தூர் தாக்கூர் பாத்தீங்கன்னா, போன மேட்ச்கள்ல 4 விக்கெட் எடுத்திருந்தாருங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் பால் வந்து 3வது ஓவர் சர்தூர் தாக்கூர் போடுறாருங்க. அந்த அந்த ஓவர்ல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து அபிஷேக் சர்மா தூக்கி அடிக்கிறான். அந்த பால் வந்து ஃபீல்டர்ட்ட கேட்ச். அடுத்த பால் சர்தூர் தாக்கூர் போடுறான். இஷான் கிஷன் இருக்கான்ல, அவன் வந்து வைடு போற பால அடிக்கிறான். இஷான் கிஷன் அடிக்கிற பால் விக்கெட் கீப்பர்ட்ட கேட்ச்ங்க. அந்த மாரி சர்தூர் தாக்கூர் வேற லெவல்ல நம்ம லக்னோ ஜெயின்ஸ ஜெயிக்க வச்சுட்டு இருக்காரு. ஆனா சிஎஸ்கே வந்து நம்ம சர்தூர் தாக்கூர ஏலத்துல தக்க வைக்காம, இந்த சாம் கரன், இந்த ராகுல் திரிபாதி, இந்த தீபக் ஹூடா அந்த மாரி வொஸ்ட்டான பிளேயர்ஸ்களெல்லாம் ஏலத்துல எடுத்தது என்ன கேட்டா ரொம்ப ரொம்ப வொஸ்ட் பைன்னு தான் சொல்லுவேன். சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் அடுத்த 2026 ஐபிஎல்யாவது நல்ல பிளேயர்ஸ செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ரிக்வெஸ்ட்டா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேங்க. தோனி இந்த மாரி பண்ணிட்டு இருந்தாருன்னா, கண்டிப்பா சிஎஸ்கே இந்த டைம் கப்ப ஜெயிக்க முடியாதுங்க. டெவான் கான்வே நீங்க தயவு செஞ்சு சொல்றேன். உங்க இன்ஜூரியில இருந்து நம்ம சிஎஸ்கேக்காக வந்து விளையாடுங்க. நம்ம சிஎஸ்கே பாதாள குழிக்கு போய்க்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஆ இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம ஏலத்துல சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போக முடியாதுங்க. ஆனா ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கான்ல, அவன் வந்து ஒன் டவுன் தாங்க இறங்கிட்டு இருக்காரு. அவர் வந்து நல்ல ஒரு பிளான பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, விராட் கோலி இந்த T20 மேட்ச்ல இருந்து ரிட்டயர்ட் ஆயி போயிட்டாரா? வயசாயிடுச்சுன்ட்டு. இப்போ கொஞ்ச நாளாவே நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு இந்த இந்திய டீம்ல இடம் இல்ல. ஏன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் எந்த பொசிஷன்ல பேட்டிங் விளையாடுறாரு? ஓப்பனிங்ல. நம்ம இந்தியால ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நெறைய பேர் இருக்காங்க. நம்ம சுமன் கில் இருக்காரு, சஞ்சு சாம்சன் இருக்காரு, கேஎல் ராகுல் இருக்காரு, அபிஷேக் சர்மா அதிரடியான பேட்ஸ்மேன் இவங்களா இருக்காங்க. அதனால ருத்ராஜ் கெய்க்வாட் நீ கொஞ்ச நாள் வீட்ல இருப்பா. எங்க இந்தியால வந்து ஓப்பனிங்க்கு நெறைய பேர் இருக்காங்க. உன்ன விட பெஸ்ட் பேட்ஸ்மேன்களா இருக்காங்க. அதனால ருத்ராஜ் கெய்க்வாட் நீ கொஞ்ச நாள் வீட்ல இருப்பா அப்படின்னு அந்த இந்திய நிர்வாகம் வந்து நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட்ட வீட்ல இருக்க சொல்லிட்டாங்க. அதனால ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் தான் இறங்கி விளையாட முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி இல்ல. அதனால நம்ம இந்தியால விளையாட முடியாது. சரி நம்ம ஒன் டவுன்ல இறங்குனோம்னா விராட் கோலியோட இடத்துல விளையாடுறதுக்கு ஆள் இல்ல. எனக்கு தெரிஞ்சு விராட் கோலியோட இடத்துல விளையாடுறதுக்கு சூரியகுமார் யாதவுக்கு தாங்க கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா சூரியகுமார் யாதவ் இப்ப ஃபார்ம்லயே இல்லைங்க. போன மேட்ச் எல்லாம் எடுத்து பாருங்களேன். சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் விளையாண்டுருந்தாங்களா? சூரியகுமார் யாதவ் 3 ரன் 4 ரன்லயே அவுட்டுங்க. அதனால சூரியகுமார் யாதவ் இப்போ வந்து ஃபார்ம் அவுட்டா? அதனால சூரியகுமார் யாதவுக்கு பதிலா இந்த ருத்ராஜ் கெய்க்வாட் நம்ம இந்திய டீமுக்குள்ள வரலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிளான்ல தாங்க ருத்ராஜ் கெய்க்வாட் ஒன் டவுன் விளையாண்டுட்டு இருக்காரு. ஆனா இது சிஎஸ்கேவுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் பண்ற மிகப்பெரிய ஒரு துரோகங்க.
விராட் கோலி பயங்கரமா அக்ரெசிவா இன்னைக்கு மேட்ச்ல கத்திட்டாரு. பயங்கரமா இருந்துச்சுங்க மேட்ச். ஆனா நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம். எப்பா ஆர்சிபி, எப்பா ஐபிஎல் நிர்வாகமே, இந்த ஆர்சிபி டீம் 18 வருஷமா விளையாண்டுட்டு இருக்காங்க ஐபிஎல் மேட்ச்ல. ஆனா ஒரு கப்பு கூட ஐபிஎல் கப்பா ஜெயிக்க முடியலப்பா. விராட் கோலி 18 வருஷமா இந்த ஐபிஎல் ஆர்சிபிக்காக விளையாண்டு கொடுத்துட்டு இருக்காருப்பா. அதனால நீங்க ஐபிஎல் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு மேட்ச பிக்சிங் பண்ணியாவது அந்த கோப்பைய எங்க விராட் கோலிட்ட குடுத்துருங்க. அத நாங்க சிஎஸ்கே ரசிகர்களா அத நாங்க கண் குளிர பார்க்கணும் அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் கூட விராட் மேலே பாவத்த காமிச்சிருந்தானுங்க. அந்த அளவுக்கு விராட் கோலி ரொம்ப பாவமா 18 வருஷமா விளையாண்டுருக்காரு. இதுவரைக்கும் ஒரு கோப்பை கூட ஜெயிக்க முடியல. பார்க்கலாம். அனில் கும்படினால சாதிக்க முடியாதத, நம்ம ராகுல் டிராவிட்னால சாதிக்க முடியாத, டூ பிளஸிஸ்னால சாதிக்க முடியாத, ஏபி டிவிலியர்ஸ் சாதிக்க முடியாத, விராட் கோலினால கூட சாதிக்க முடியாத இந்த ரஜத் பட்டிதார் சாதிச்சு ஈசாலா கப் நம்மதே வாங்கி கொடுக்குறாரான்னு இந்த சீசன்ல தெரிஞ்சிருங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் நிறைய வரதில்ல, லைக்கும் நிறைய வரதில்ல. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.